எல்லாருமே சொன்னாங்க அவர் வந்து செட்ல ப்ரொடியூசர் சன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹம்பிளா, அதே சமயத்தில் தனக்கான ஒரு ரோல் வர வரைக்கும் அதற்காக தன்னை என்றைக்குமே ஷேப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் ப்ளஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம்ங்க. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே உங்களை பத்தி சொல்லிட்டாங்க. ஹம்பிள், வெரி கைண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நிறைய. ஆனா பாடல்கள் எல்லாம் பார்த்தா மிரட்டி இருக்கீங்க. அதிரடியான டான்ஸ் சூப்பரா இருக்கு. ஆமாமா, நிச்சயமா. அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம நல்லா ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூட நினச்சிருக்கும் போது தான் காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நன்றி சார். அண்ட் நினச்சிடலாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படி சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே. நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆக்ஷன். அவ்வளோதான் முடிச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 டைலாகை 4 டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கூட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குனு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, ஒன்று சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சொல்லுவார். சரி, ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங்ஸ் போட்டு நல்லா பரபரப்பாக இருக்கும், நல்லா கலகலப்பாக வரும். ஸோ அதுதான். ஓகே, விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்க. இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதே நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் வந்து டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. சரி, இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஒரு பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் குக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே. ஸோ அதனால பேசுறது போதும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. நான் வெயிட் பண்ணுறேன், நீ பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படி போட்டு விட்டாங்க? கண்டிப்பாக ஹர்ஷிதா அவர்களே நான் மேடைக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ், அவ்வளோதான். வேற எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப் போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்ணுறோம். சரிங்களா? என்கிட்ட இப்படிதான் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பரவாயில்ல, சரி, ஓகே. இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அபவுட் த ஃபில்ம். ஷோர், இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். So adnala I mean it's always a special experience, you know, on your first project. So but I've gotten to work with not just the legends, and also they're very very nice people. So very supportive aanangal. So adnala it was just the language problem irundichu. அதுக்கு விட ஏதாவது யூனோ பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். ஓகே, ஷேர் ஒன் ஆஃப் த ஃபியூ மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் தி செட். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட. அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம் ஒன் இந்த இண்டஸ்ட்ரி ஹூஸ் தேர் ஃபார் 25 years, ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் அபவுட் தட். See, the moment I got to work, so we worked on this song called A Very Beautiful Melody by Vidyasagar sir.
and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. So by the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப fan Vidyasagar sir oda work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So இந்த படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவத்த காரணம்னு சாங். So I really enjoyed dancing to that. பரவாயில்ல, ரொம்ப அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்கள் இந்த சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. Oh, so avarku da mono heroines ah? No, rendu heroines irukanga. Okay. So I have a very few scenes with the Vimal sir. So, but it's been nice. So ellaru they've been wonderful with me. So they've been very nice to me. Nice. So இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லா தமிழ்ல நீங்க பேசணும். கண்டிப்பா. Okay, thank you so much. Wishing you all success. Thank you. Hi Juhi. Looking beautiful. Thank you. Share your experience about Desingaraja 2 and working with Erin sir. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து, கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல, எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. ஸோ உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஆமாம். ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சிருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கேன். நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே. நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரே படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். Wishing you all success. தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜா 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.